அனைத்து கால்நடை தோழர்கள் மற்றும் விஜய் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அண்ணா வணக்கண்ணே. வணக்கண்ணே. அண்ணா நம்ம ஒவ்வொரு வாரம் நம்ம உங்களோட வீடியோ போட்டுட்ருக்கோம் சரிங்களா? இந்த வாரம் உள்ள மாடலில் ஒவ்வொரு மாடலாக பார்க்கலாம். சரிண்ணே, போன வாரம் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. ஓகேண்ணே. நிறைய பேர் ஃபோனை நம்மளால் அட்டன் பண்ண முடியலை. ஓகே. ஸோ அதனால் நிறைய பேர் வருத்தத்தில் இருப்பீங்க. ஏன்னா போன வாரம் கொஞ்சம் நமக்கு இங்கே வீட்டில் நிறைய ஒர்க் இருந்துச்சு. ஓகேண்ணே. ஏன்னா ஃபார்ம்லேயும் கொஞ்சம் ஃபார்ம் ஒர்க் நிறைய இருந்ததால நிறைய பேர் ஃபோனை நம்மளால் அட்டன் பண்ண முடியலை. ஓகே. நிறைய பேர் மாடு கேட்டிருந்தீங்க, வாரேன்னு சொல்லியிருந்தீங்க. யாரையுமே வர வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். போன வாரம் கொஞ்சம் வேலை பல அதிகமாக இருந்ததால. ஓகேண்ணா. சரியா, நம்ம ஃபார்ம் விஜய் டைரி ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகிற பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் இருக்குண்ணே. ஓகேண்ணே. சரியா, நம்ம ஃபார்மில் வந்து ஒவ்வொரு மாடுகளையும் வந்து பார்ப்போண்ணே. சரிங்கண்ணா. நம்மகிட்ட எப்போது என்னென்ன மாடுகள்லாம் இருக்கும்ண்ணே? நம்மகிட்ட ஹெச்எஃப் ஜெர்சி இருக்கும். ஓகே. சிந்தி கிராஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாய்வால் கிராஸ், கிர் கிராஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஆமாம், அதனால பெரும்பாலும் இந்த மாதிரி நம்ம பண்ணைகளுக்கு ஃபேட் கண்டென்ட்டுக்கு தேவை இருக்கிற மாதிரி மாடுகளும் கொடுக்கலாம். பண்ணைகளுக்கு நல்லா கொஞ்சம் ஃபேட் கம்மியாக இருந்து அந்த வீட்டுகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பெரும்பாலும் வரலானே. அதிகமான பால்கள் கறக்கூடிய மாடுகளும் கொடுக்கலாம், கம்மியாக கறக்கூடிய மாடுகளும் பால் கொடுக்கலாம். அவங்கவுங்க வீட்டு தேவைகளை பொறுத்து ஒருத்தவங்க பெரிய அளவு 10 லிட்டர் தான் நேரம் கறக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஓகே. அப்படியும் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 10 லிட்டரு, ஒரு நாளைக்கு 14 லிட்டரு அந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகேண்ணா. அப்படி மாடுகள் நம்ம கொடுக்கலானே. ஓகேண்ணே. இப்போ ஒவ்வொரு மாடுகளை பற்றி பார்ப்போம்னா ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடு வந்து மோட்டி மாடுண்ணே. ஓகேண்ணே. ஆமாம், சரியா. மோட்டி மாடு நல்ல வெயிட் மாடு. மாடு வந்து உங்களுக்கு போட்டோல ரொம்ப தெரியாது. நல்ல முகம்லாம் வந்து நல்ல கட்ட முகம்ண்ணே. ஓகேண்ணே. முகத்தை பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ட்டா இருக்கும். ஓகே. இது வந்து ஃபுல் பிளாக். ஃபுல் பிளாக் என்னண்ணே? பிளாக். ஓகே. இது வந்து ஜெர்சி ஹெச்எஃப் மிக்ஸ் ஆகிற பிரீடு. ஓகே. அதனால உங்களுக்கு பாலோட ஃபேட் நல்லா இருக்கும். அம்மா பார்த்தீங்கன்னா கறவையை பொறுத்தவரை நீடிச்சு கறக்கக்கூடிய தன்மை இருக்கும். மோட்டி மாடுனால அப்படி இருக்கணும். மோட்டி மாடுனால நல்ல கறவை இருக்கும். ஏன்னா ஹெச்எஃப் மாடோட கிராஸ் இருக்கிறதால நல்லா கறக்கும். ஓகே. அது மாதிரி நல்லா ஜெர்சி பிரீடர் இருக்கிறதால உங்களுக்கு மாட்டை பொறுத்தவரை ஃபேட் கண்டென்ட் நல்லா இருக்கும். சரிண்ணா. கன்று எவ்வளோ ஆகும்ண்ணே? குணத்திலேயே ரொம்பவே நல்லா இருக்கும்ண்ணே. ஓகேண்ணே. கண்டு இன்றதுன்னு ஒரு 15 நாள் டயம் இருக்கு. ஓகே. போன ஈத்துல வந்து 22 லிட்டர் வரைக்கும் பால் கறந்துருக்கு. ஓகே. இந்த ஈத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா 20க்கு மேல வரும் பால். ஓகே. அதனால மாடை பொறுத்தவரை இந்த மாடுகளுக்கு பண்ணைகளுக்கு செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை விரும்பலாம். ஒரு 15 நாள் வளர்ப்பு இருக்கு. அதை வளர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க பண்ணைக்கு நல்லா சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லா செட் ஆகிடும். நீ சாப்பாடு சூப்பரா சாப்பிடும். தீவன தண்ணிக்கு பிரச்சனை இருக்காது. தண்ணிக்கு பயங்கரமா இருக்கும்னா தீவனம் பயங்கரமா. குணத்துல எப்படி இருக்குண்ணே? குணத்துலயும் சூப்பரா இருக்கும்ண்ணே. 4 காம்பு 4 வரிசை நல்ல கருங்காம்புண்ணே. ஓகே. அதனால நம்ம வந்து இதுக்கு பயப்பட வேண்டிய தேவையே இருக்காது. நல்ல நீல காம்புண்ணே. மாடு நல்ல உடம்புல இருக்கு. வெயிட்டு மாடு. சரியா. ஆனால் பையை கேட்க மட்டும் ஒரு 15 நாள் டயர் இருக்கு. இன்னொன்று வந்து ரெட்டை முதுகுண்ணே. சரியா. ரெட்டை முதுகுண்ணே. மாட்டை பொறுத்தவரை நான் 15 நாள் டயர் இருக்கு. தோல் சுருக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்குண்ணா? தோல் சுருக்கு சூப்பராக இருக்கும் மாட்டை பொறுத்தவரை. மாடு பை வச்சுனா வேற லெவலில் இருக்கும். ஆமாண்ணே. அண்ணே, ரெண்டாவது மாடோட டீடைல் பார்ப்போம்ண்ணே. ஓகேண்ணே. இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா கிர்ரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுண்ணே. ஓகேண்ணே. சரியா. மாட்டை பொறுத்தவரை கண்டு போட்டு இன்னைக்கு வந்து 3வது நாள் ஆகுது. என்ன கண்டு போட்டுருக்கேன்? அண்ணே, காலை கண்டு போட்டுருக்கேன். ஓகேண்ணே. 3வது நாளுக்கு காலையில் பால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 9 லிட்டர் வருது. சாயங்காலம் ஒரு 7 லிட்டர் வருது. ஓகேண்ணே. நம்ம மாடை பொறுத்தவரை ஒரு 20 நாள் ஆகும்போது நேரம் ஒரு 10 லிட்டர் தாராளமாக கறக்கும். 10 லிட்டர் தாராளமாக கறக்கும். தாராளமாக 10 லிட்டருக்கு மேலே வரும், கீழே வராது. ஓகேண்ணே. ஓகேண்ணே. ஆமா, மாட்டை பொறுத்தவரை தீவனம் தண்ணி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையா இருக்குது. குணம் எப்படின்னு இருக்கு? குணம் பொறுத்தவரை கிர்ரை பொறுத்தவரை லைட்டா ஒரு கண்டு போட்டதுல இருந்து ஒரு 10 நாள் 15 நாள் லைட்டா காலை தூக்கும். ஓகே. நம்ம வந்து கொஞ்சம் லைட்டா சரடை மட்டும் பிடிச்சிக்கணும். சரடை பிடிக்கணும்லாம் இதுக்கு அவசியம் இல்லைண்ணே. ஓகேண்ணே. ஆனா நம்ம வந்து முன்னாடி யாராச்சும் ஒரு ஆள் உட்காந்துட்டா கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு லைட்டா காலை மட்டும். ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம பயப்பட வேண்டிய தேவையை பாட்டு நீடிச்சு கறந்துகிட்டே இருக்கலாம். காம்பு நல்லா நீளமா இருக்குண்ணே. ஆமாண்ணே. கொஞ்சம் ஜுரம் காம்புல குத்தி இருக்குண்ணே. ஜுரம் லைட்டா காம்புல ஏறி இருக்கிறதுனால காம்பு வந்து 2 காம்பு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டைட்டா இருக்கு. அதனால கொஞ்சம் லைட்டா உங்களுக்கு வந்து கிர்ரை பொறுத்தவரையில் ஒரு 10 நாளைக்கு புதுசாக யாராச்சும் நம்ம கொடுக்குறோம்னா ஒரு 10 நாளைக்கு லைட்டாக காலை தூக்குறாப்புல தெரியும். ஆனால் மாட்டை பொறுத்தவரை கறவையில் அல்டிமேட்டாக இருக்கும். மாட்டை பொறுத்தவரையில் சூப்பர் மாடு. உடம்பு சரியான உடம்புனே மாட்டை பொறுத்தவரை நம்ம வந்து என்னைக்கும் சடை பிடிக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது. 100க்கு 100%. ஓகேண்ணே. ஓகே. மாடு நல்ல நீள வளத்தில் உள்ள மாடு. அடுத்த இது ஒரு 2 ஈத்துக்கு கறந்துட்டு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கக்கூடிய பட்சத்துலேயே மாட்டை பொறுத்தவரையில் ரேட்டுகள் கம்மியாக போகாது. ஆமா. ஓகேண்ணா. ஓகே. பால் வந்து நல்லா ஹெச்எஃப்ல கிராஸ்ங்கறத நல்லா நீடிச்சு கறக்கும்ண்ணே. நீடிச்சு கறக்கக்கூடிய மாடு. நீடிச்சு கறக்கக்கூடிய மாடு. உங்களுக்கு வந்து பட்ஜெட்லயே மாடுகளை பொறுத்தவரை அனுசரிச்சு கொடுக்கலாம் மாட்டை பொறுத்தவரையில. ஓகேண்ணா. ஓகே. முகமும் நல்ல அழகான முகம். சூப்பரான மாடுண்ணே. சரிண்ணே. அடுத்த மாடு தலையீத்து கிடேரிண்ணே. ஓகேண்ணே. ஆமா, நல்ல வெயிட் கிடேரி, பெரிய கிடேரி, மடி செட் எல்லாமே சூப்பரா இருக்கும். கிடேரியை பொறுத்தவரையில நல்ல ரோஸ் காம்புண்ணே. நல்ல ரோஸ் காம்பு, நல்ல ஹைட்ண்ணே. நம்ம ஹைட் நெருங்கி வரும். நல்ல ரோஸ் காம்பு. ஆமா. மாடு கண்டினியூ எவ்வளோ ஆகுண்ணே? கண்டிக்கின்றதுக்கு மாட்டை பொறுத்தவரை ஒரு 15 நாள் 10 to 15 நாள் பிடிக்கும்ண்ணே. 10 நாளில் பெரும்பாலும் கண்டாயிரும். ஓகேண்ணே. நல்ல முகம் எல்லாமே நல்ல வெள்ளை, கொம்பு நல்ல வெள்ளைண்ணே. கிளிக்கொம்புண்ணே. நல்ல கிளிக்கொம்புல நல்ல நைஸ் வெள்ளையில் இருக்கு.
முகமும் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். 4 கால் குழம்பு நல்லா வெள்ளையாக இருக்கும். மாட்டை பொறுத்தவரை நல்ல சைஸு, காம்பும் நல்ல நீளம் இருக்குண்ணே. நீளம் இருக்குண்ணே. ஆமாம், காம்பு ஃபுல் பை வைக்கலண்ணே. ஆனால் ஃபுல் பை வைக்கல, வைக்கும்போது மாடை வெளியில் வைக்க முடியாது. மாடு நல்ல ஹெவி சைஸுண்ணே. வீடியோவில் பார்க்குற யாருக்காக இருந்தாலும் மாடை பொறுத்தவரையில் சைஸு தெரியாது. நேரில் தான் தெரியும். நேரில் வந்தாலும் தெரியும். மாடு நல்ல சைஸு, காம்பு நல்ல நீளம் இருக்குண்ணே. காம்புக்கும் நம்ம வந்து விளக்கடிக்கு எதுக்குமே பயப்பட வேண்டாம். ஒரு காம்புக்கு ஒரு விளக்கடி இருக்குது. அதே மாதிரி மடி செட்டு சூப்பராக இருக்குது. வால் நல்ல நீளம் இருக்குது. ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாதுண்ணே. 10 வருஷத்துக்கு நம்ம கவலையே பட வேண்டிய தேவை கிடையாது. நல்ல சூப்பர் கண்ணுட்டி எடுத்துக்கலாம். ஆமாண்ணே. நல்ல ஹெச்எஃப் கண்ணுட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி மாடை செலக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த மாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாடு ஜோடிண்ணே. அதனால் இது வந்து ஜோடியாக தான் சேர்த்து ரேட்டு சொல்கிறோம். சரியா? ஆமாண்ணே. இந்த 2 மாடும் ஒரே வீட்டு மாடு தான். சரியா? ஒரே வீட்டு மாடு தானே. ஆனால் 2மே ஜோடி. அந்த மாடே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆமாம், இதுக்கு ஒரு 10 நாள் முன்ன வரும். சரிம்மா. ஆனால் அடுத்த மாடை பற்றி சொல்லுங்கண்ணே. இது வந்து 4 பல்லு கிடையாது தான். சரியா? ஓகேண்ணே. இந்த 2மே 4 பல்லு கிடையாது தான். ஓகே. மாட்டை பொறுத்தவரை இது கொஞ்சம் டைம் கூடுதல் எடுக்கும். அந்த மாட்டை பொறுத்தவரை கொஞ்சம் டைம் குறைச்சி எடுக்கும். ஓகேண்ணே. சரியா? இது வந்து இன்னொரு கூட இதுல இருந்து ஒரு 10 நாள் பிடிக்கும். ஓகே. 20 நாள் டு 25 நாள் 20 நாள் தப்பு இல்லாமல் பிடிக்கும். கலர் சூப்பராக இருக்குண்ணே. கலர் சூப்பர் கலர்னா எல்லாருமே இந்த கிளைமேட்டுக்கு பயப்படுறவங்க இந்த 2 மாட்டை பயமே படாம 100க்கு 100 பயப்படாம எடுக்கலாம். ஓகேண்ணே. ஆமாண்ணே. முகமைப்பும் சரி எல்லாமே எந்த இதுலேயுமே ஒரு சின்ன அறகுறை ஒரு சின்ன இதையுமே சொல்ல முடியாது. 2 மாடுமே வீடியோவில் வந்து உங்களுக்கு மாடாக தெரியாது. ஓகேண்ணே. ஆமாம், மாடு 2 வெயிட்டு மாடு. சரியா? ஆனால் 2 மாடையும் தனித்தனியாக யாருமே கேட்காதீங்க. 2மே வந்து மொத்தமாக சேர்த்து தான் கொடுப்போம். மாட்டை பொறுத்தவரையில் தனித்தனியாக கொடுக்க மாட்டோம்னே. 2யும் சேர்த்து தான் கொடுப்போம். ஏன்னா ஒன்றை வந்து பிறகு சேர்த்து கொடுக்க வேண்டியிருக்கோம் மாட்டை. அதனால் 2யும் சேர்த்து தான் கொடுப்போம். பண்ணைக்கு தேவைன்னா மட்டும் இந்த மாடுகளை நீங்கள் விரும்பி எடுத்துக்கோங்க. அதை தான் நம்ம சொல்கிறது. ஆமாம், 2 மாடுமே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு விலைவாசியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாடுமே வந்து சேர்த்து தான் கொடுக்க முடியும். காம்பு சூப்பராக. ஆனால் காம்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னா இது வந்து ரோஸ் காம்பு. அது வந்து உங்களுக்கு பட்டன் காம்பில் வரும். இது வந்து நல்ல ரோஸ் காம்பில் வரும். அடுத்த மாடை பற்றி அடுத்த மாடை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2ஆயிரத்து மாடுண்ணே. ஓகேண்ணே. சரியா? நல்ல கருப்புல மர. ஓகே. நல்ல வெள்ளடி கொம்புல உள்ள மாடு. நெத்திலே ஒரு அழகான வெள்ளை இருக்கு. ஓகே. ஆமாம், மாட்டை பொறுத்தவரையில் நல்ல குணமான மாடு தான். மாட்டை பொறுத்தவரையில் நல்ல நெத்தியில் ஒரு வெள்ளை இருக்குண்ணே. நெத்தியில் ஒரு வெள்ளை இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல பட்டன் காம்பு. மாட்டை பொறுத்தவரையில் நல்ல பட்டன் காம்புண்ணே. ஓகேண்ணே. ஆமாம், மாட்டை பொறுத்தவரையில் மடி வந்து ஒரு அரை மடி தான் அடைஞ்சிருக்கு. இன்னும் ஃபுல் மடி அடைக்கணும். 1 வாரம் கண்ணு போடுறதுக்கு ஆகும். 1 வாரம் ஆகும்ண்ணே. 1 வாரம். பால் எப்படின்னு இருக்குதுல்ல? பால் 2 வேளைக்கு சேர்த்து ஒரு 18 லிட்டர் 20 லிட்டர் வரும்ண்ணே. 18 to 20 லிட்டர். 18 to 20 லிட்டர் வரும். விலையை பொறுத்தவரையில் அந்த மாட்டை பொறுத்தவரை 65 ரூபா விலை நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேண்ணே. ஆமாம், எந்த காட்டுக்காக இருந்தாலும் மாட்டை பொறுத்தவரையில் நல்லா இருக்கும். போன இதில் 2 வேளைக்கும் சேர்த்து 18 20 வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக அந்த மாடு கறந்துருக்குண்ணே. ஓகேண்ணே. அதனால் கறவைகளுக்கு நம்ம வந்து இந்த மாடை பொறுத்தவரையில் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அரை பை தான் வச்சிருக்கு. நம்ம ஃபுல் பை வச்சா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். சரியா? ஓகேண்ணே. ஆமாண்ணே. அது மாதிரி இந்த மாதிரி மாடுகளை நம்ம விரும்பி எடுக்கும்போது வந்து பண்ணைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபகரமாக இருக்கும்ண்ணே. சரியா? எல்லா மாடுமே நல்லா கறக்கும்ண்ணே. சரியா? ஆனால் அடுத்த மாடுகளை நம்ம பார்ப்போம்ண்ணே. அடுத்த ஃபார்மில் அடுத்த தொழுவில் போய் அடுத்த மாடுகளை பார்ப்போம். சரியா? ஓகேண்ணே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறது ஜெர்சி கிராஸ் மாடுண்ணே. ஓகேண்ணே. ஒரு 2ஆயிரத்து மாடுண்ணே. சரியா? ஓகே. நேற்று கண்டு போட்டிருக்கு, காலை கண்டு போட்டிருக்கு. ஓகே. முதல் கண்டு கறக்கும்போது 11 லிட்டர் பால் வந்துச்சுண்ணே. ஓகேண்ணே. ஜெர்சியோட கிராஸ் மாடுங்கிறதால மாட்டை பொறுத்தவரை நல்லா ஃபேட் கண்டென்ட் நல்லா இருக்கும். ஓகே. சரியா? மடி அமைப்பு நல்லா இருக்குண்ணா. ஆமாண்ணே. இப்போ 2வது கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 லிட்டர் வந்துச்சு. ஓகே. ஒரு நாளைக்கு ஒரு காலையிலைக்கு ஒரு 9 லிட்டர் 8 லிட்டர் அந்த மாதிரி வரும். சாயங்காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 லிட்டருக்கு தப்பு வராது. ஆமாண்ணே. 2 வேளைக்கும் 15 லிட்டருக்கு மேலே பால் வரும். மாட்டை பொறுத்தவரை நல்ல உடம்பு இருக்கு. அதனால நம்ம கறவைக்கு பயப்பட வேண்டிய தேவையே இருக்காது. நம்ம வந்து இது வந்து நாகர்கோவில் கேரளா அந்த லைனுக்குலாம் போச்சுன்னா நேரம் 10 லிட்டருக்கு கீழே வராதுண்ணே. ஆமாண்ணே. நல்ல உடம்பு நல்லா இருக்கு. ஆனால் மாட்டை பொறுத்தவரையில் நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு 15 லிட்டருக்கு சொல்லிக் கொடுப்போம். ஆளுகளை பொறுத்தவரையில் நார்மலாக பார்க்குற ஆளுங்க வித்தியாசமாக பார்ப்பாங்க. சிலவங்க காட்டு அடிப்பாங்க. அதுகளுக்கு ஏற்ற மாடு காட்டு அடி மேய்ஞ்சிட்டு ஒரு நாளைக்கு 14 லிட்டர் தாராளமாக கறக்கும். ஆமாண்ணே. அடுத்த மாடு வந்து கண்ணு மாடுண்ணே. சரியா? இப்போ 2 வேளைக்கு சேர்த்து கண்ணு மாடை பொறுத்தவரையில் இப்போ 2 வேளைக்கு சேர்த்து உங்களுக்கு ஒரு 2 வேளைக்கு ஒரு 14 லிட்டர் பால் வருது. 14 வருதுண்ணே. சரியா? அதுபோக இன்னும் கொஞ்சம் கறவைகள் நம்ம தீவனங்கள் வைக்கும்போது நம்மளுக்கு ஏறி கறக்கும். ஆமாம். சரியா? ஆமாம், தீவனம் தண்ணி எல்லாத்துக்குமே மாடு நல்ல மாடுனே. மேட்சில் எல்லாமே நல்லா இருக்கும். சூப்பர் மாடுனே. குணத்தில் எதுவுமே பிரச்சனை இல்லைண்ணே. ஆனால் அடுத்து பார்க்கக்கூடிய மாடு வந்து ஜெர்சி கிராஸ் மாடுனே.
ஆமாம். கண்டு பொறுத்தவரையில் இப்போ காலை கண்டு போட்டிருக்கு சரியா. மடி எல்லாமே நல்லா மடி அமைப்பில் சூப்பர் மாண்ணே. ஆமாம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறவையை பொறுத்தவரை ஒரு 14 லிட்டர் தாராளமாக கறக்கும். 15 வரைக்கும் நம்ம தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். ஆனால் நம்ம பொறுத்தவரையில் சொல்லி ஒரு நம்ம ஒரு நாளைக்கு பொறுத்தவரையில் இந்த காட்டு மேய்ச்சல் மேய்க்கிற ஆளுகளுக்கு ஒரே 10 லிட்டர் சொல்லி கொடுப்போம்னே. வீட்டில் கெட்டில் வைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீவன முறைகள் கொஞ்சம் நல்லா போடுவாங்க. காட்டில் மேய்க்கிறவங்க சிலவங்க பச்சை தண்ணி மட்டும்தான் வைப்பாங்க. ஆமாம். நமக்கு அந்த காட்டு மேய்ச்சல் மேய்க்கிறவங்களுக்கு ஒரு 10 லிட்டர் சொல்லுவோம். வீட்டில் நல்லா கெட்டி மேய்க்கிறவங்களுக்கு ஒரு 12 லிட்டர் சொல்லுவோம். ஆனால் மாடு பொறுத்தவரையில் கறவைக்கு ஒரு 15 லிட்டர் ஷுவராக கறக்கும்னே. மாட்டோட விலை நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 47,000 பிடிச்சிக்கிட்ட சொல்கிறோம்ண்ணே. 47க்கு பிடிச்சிக்கிட்ட சொல்கிறோம். பொறுத்தவரையில் இது ஒரு கிருண்ணே கலப்பின மாண்ணே. ஆமாம். மாட்டை பொறுத்தவரையில் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் வருது. ஆமாம். கண்ணுக்குட்டிக்கு நல்லா ஒரு காம்பு கொடுக்கவும் 10 லிட்டர் வருது. ஒரு யாருக்காக இருந்தாலும் காட்டு மேய்ச்சல் மேய்கிறவங்களுக்கு ஒரு 9 லிட்டரு 8 லிட்டருக்கு தப்பே வராது. 9 லிட்டர் தாராளமாக கறக்கும். கண்ணு நல்லா வெயிட்டு கண்ணு, மாடு நல்லா வெயிட்டு மாடு, நல்லா செவல மாடுனே. ஃபேட் கண்டென்ட் ஒன்றுக்குமே பிரச்சனை வராது. மாட்டை பொறுத்தவரை 45,000 நம்ம பிடிச்சிக்கிட்ட சொல்கிறோம். கண்டு வந்து காலை கண்டு போட்டிருக்கேனே. கண்டு நல்லா காங்கேயம் கண்டு மாதிரி கண்டு போட்டிருக்கு. பால் நரம்பு கொடி எல்லாமே நல்லா இருக்குது. தீவனத்துக்கு நல்லா அருமையான மாடுனே. ஆமாண்ணே. அடுத்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இது ஹெச்எஃப் மாடுனே. மாட்டை பொறுத்தவரையில் ஒரு 25 நாள் டைம் இருக்குது. ஆமாம். மாட்டை பொறுத்தவரையில் விலைக்கு சாதகமான மாடு. இப்போ ஒரு 25 நாள் காப்பாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சூப்பர் மாடுனே சரியா. அடுத்து கிடக்க மாடு இன்னொரு 10 நாள் பிடிக்கும். அதனால் 10 நாளைக்கு பிறகு உங்களுக்கு சொன்னால் தான் மாடு நல்லாயிருக்கும். பை வச்சாதான் நல்லா தெரியும். இது வந்து நம்ம ஒரு சாம்பிளுக்கு வேணால் ஒரு காட்டணும் அப்படிங்கக்கூடிய இதுக்காக காட்டலாம்ண்ணே. சரியா. ஆமாம். அடுத்து கிடக்க மாடு விலையில் சாதாரணமான மாடு தானே. இது ஒரு 15 நாள் காப்பாற்ற வேண்டியிருக்கு. நல்ல காராம்பஸ் டைப் மாதிரி. மாட்டை பொறுத்தவரையில் நல்ல மடி தோல் இருக்குது. காம்பும் நல்ல நீள காம்பாக இருக்குது. கறக்கிறதுக்கு பயப்பட வேண்டாம். காட்டு மேய்ச்சலுக்கு பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. சரியா. ஆமாம். அடுத்து கிடக்க மாடு நல்ல கருப்பில் நல்ல வண்ணமான நல்ல வெயிட்டு மாடு. சரியா. நல்ல மடி வைக்கிறதுக்கு இதுவும் ஒரு 10 நாள் 15 நாள் இருக்குது. அடுத்து மடி வச்சோடனே இந்த மாடுகள்லாம் உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக காட்டுறேன். ஆமாம். இப்போ பொறுத்தவரையில் உங்களுக்கு சும்மா ஒரு சாம்பிளுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக காட்டுறேன். சரியா. பையை வச்சு வரட்டு இந்த மாடுகள்லாம் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இப்போ மாடாக தெரியாது.